அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க. இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய, அதாவது இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் இருந்து நமக்கு 5,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்க போகிறது. இதற்காக மகிழ்ச்சிகரமான தகவல் தமிழக அரசிலிருந்து ஒரு ஸ்கீம் ஒண்ணு கிடைச்சிருக்குது. ஸோ அதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல இருக்க போகுதுங்க. சரிங்களா? ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5,000 தீபாவளி நாளில் அறிவிக்கிறது தமிழக அரசு. ஸோ இதை எப்படி நம்ம வாங்கணும், இந்த ஸ்கீமை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது எல்லாருக்குமே கொண்டு போய் சேரணும். அதனால இது என்னென்ன பண்ணணும், ஸோ அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், ஸோ எப்பல இருந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, இப்பதான் நம்ம சேனலை மறக்காம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே முழு ஸ்கீமே எப்படி நம்ம பயன்படுத்தணும், என்ன பண்ணணும், எப்பல இருந்து கிடைக்கும், அக்கௌண்ட்ல வருமா இல்ல டைரக்டா கொடுப்பாங்களா, ஸோ அதை பத்தின தகவல்லாம் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5,000 ரூபாய் தீபாவளி நாளில் அறிவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5,000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக 10,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறைக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக என்பி, ஹெச்ஹெச்பி, ஹெச்ஹெச்ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரூபாய் 5,000 வழங்க முடிவு செய்துள்ளது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியது என்னன்னா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி அதில் முக்கியமாக குறிப்பாக குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை பற்றிதான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு இனி 2 மாதங்கள் முன்பே, அதாவது அக்டோபரில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு அட்டை கார்டுதாரர்களுக்கும் 5,000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணியில் கவனம் செலுத்தி அவசியம் இல்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறு அவர் கூறியது என்னன்னா, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 2006-2011 திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது. அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்க பயன்படும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை உள்ளிட்ட
இடையில் வழங்கப்பட்டன. பின் 2011 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, ரூபாய் 100 ரொக்கம் வழங்கப்பட்டது. கடந்த 2016-2021 அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. குறிப்பாக 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா ரூபாய் 1000 ரொக்கமும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டன. சோ அதே போல இனிமேல் இருக்காதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி இன்று தீபாவளி உள்ளிட்ட இந்தி பண்டிகைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து இதுவரைக்கும் கூறதே இல்லை. ஸோ அதை ஒரு சட்டசபை கூறியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய தீபாவளி அன்று எல்லாருக்குமே இந்த 5000 ரூபாய் கிடைக்கும். ஸோ எல்லாரும் வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.